கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியூமெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி யார் எலிஜிபிலிட்டி, ஸோ என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற A to Z தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனிஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இதில் ஏதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்கலாம். என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி அந்த 1-to-1 செஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ புக் பண்ணிட்டு என்னோட லைவ் 1-to-1 செஷனில் உங்களோட கொஷின்ஸ் அந்த கொரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லி இந்த மாதிரி 2024 பேட்ச் ப்ராடக்ட் டெவலப்பர் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஜாப் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெஷருக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தெளிவாக பார்ப்போம். வெல்கம் டு அவர் ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் 2024. அது 2024 பேட்ச்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ கேன் அப்ளை, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் willing to pursue a career development product, strong in coding, want to pursue career as a product developer. ஸோ 2024 பேட்சஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு கோடிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு. ஸோ இதில் என்னென்ன கோடிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் ஸ்கில்ஸில் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லியூமெல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினால அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா பில்ட் ப்ராடக்ட்ஸ் யூசிங் UF ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் கோர் ஸ்கில் செட் JS, React JS, Python, Node.js, MongoDB அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா develop hosted and cloud based BI products using cutting edge languages like என்னன்னா நோட், பைத்தான், ஜாவா இந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஜினியர் எக்ஸிஸ்டிங் ஹோஸ்டட் ப்ராடக்ட் க்ளவுட் AWS. ஸோ இந்த AWS கான்செப்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா அதர் ஃப்ரேம்ஒர்க்ஸ் லைக் ஆங்குலர், வியூ, விசுவலைசேஷன் லைப்ரரி எக்ஸெட்ரா வில் பி குட் டு நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதர் ஃப்ரேம்ஒர்க்ஸ் தெரிஞ்சுதான் அதில் வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட ஸோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸஸ் ஸ்கில் செட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்மில் நம்ம ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் தி ஆஃப்டர் ஐ சப்மிஷன் மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து உங்களை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கோடிங் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ கோடிங் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஹையர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியில் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா லேர்ன் வைல் கெட்டிங் பெய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து ஸோ அதிகமாக தான் இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இது வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. தென் பார்த்தீங்கன்னா பி பார்ட் ஆஃப் அவர் என்டர்பிரைசிங் ரிவார்டிங் கல்ச்சர் ஹைலி அக்கம்ப்ளிஷ்டு பியர் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பில் நீங்கள் ஒரு ஹைலி அக்கம்ப்ளிஷ்டாக ஒரு பார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பி எ பில்லர் சப்போர்ட் அண்ட் லியூமெல்ஸ் வைப்ரண்ட் கல்ச்சர், பி ஆல்வேஸ் வில்லிங் டு ஈகர் டு எக்ஸ்பெரிமெண்ட், லேர்ன் அண்ட் டெலிவர் கஸ்டமர் வேல்யூவா ஹேவிங் ஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டீம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு இருக்கு. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எது மேண்டேட்ரி ஃபீல்டோ இந்த ஸ்டார் போட்டுருக்கிறது மேண்டேட்ரி ஃபீல்டு. இந்த மேண்டேட்ரி ஃபீல்டை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மேண்டேட்ரி ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அந்த இமெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இமெயில் ஐடி மூலியமாக தான் உங்களை காண்டாக்டே பண்ணுவாங்க அவங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ தென் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷனல் டாக்குமெண்ட்ஸில் எது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் பற்றி, உங்களோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி PDF இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி இதெல்லாமே எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் வந்து நமக்கு எதுவுமே மேண்டேட்ரி கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் எது மேண்டேட்ரினா வில் யூ கிராஜுவேட்டிங் இன் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி 2024 பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. அந்த கிட்டப் ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்துக்கோங்க. தென் தி லீட் கோட் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. அந்த லீட் கோட் ப்ரொஃபைலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கேன் யூ ஸ்டார்ட் வித் அஸ் 6th May 2024. ஸோ 6th Mayனா நமக்கு வந்து மே முடிஞ்சது. ஸோ இருந்தாலும் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் வாட் இஸ் யுவர் ப்ரெசென்ட் அட்ரஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க, காலேஜ் முடிச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. தென் வாட் இஸ் யுவர் பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ்னால் உங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்கும், ஐ மீன் ஹோம் அட்ரஸ் இருக்கும். அந்த ஹோம் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் தி டெக்னாலஜி ஸ்டாக் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டெக்னாலஜிஸில் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது கொடுத்துக்கோங்க. தென் வாட் இஸ் யுவர் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட பேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. தென் would you take up எம்டெக் ஆர் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம்டெக் வில்லிங்னஸ் இருக்கா இல்லை எம்பிஏ வில்லிங்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா do you aim for higher studies அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வில்லிங் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. தென் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சிடிசி per annum, ஐ மீன் ஹவு many எல்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பர் இயருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் அரியர்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை அரியர் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லைனா தென் உங்களோட சிஜிபிஏ கேட்டிருக்காங்க. உங்களோட வேல்டான சிஜிபிஏ கொடுத்துட்டு how many offers you hold on அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆஃபர்ஸ் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஆஃபர்ஸ் வச்சிருந்தீங்களோ அந்த ஆஃபர்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் திஸ் ரோல். ஸோ இந்த ரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் ப்ளீஸ் லிஸ்ட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மேண்டேட்டரி கிடையாது, இது வரைக்கும் தான் நமக்கு மேண்டேட்டரி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா அவங்க என்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு செக் பட்டன் இது பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து செஷன் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது, இந்த இன்டர்வியூஸ் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் ஏதாவது இருந்தாலுமே 2024 பீப்புள்ஸ் புதுசாக ஃப்ரெஷராக இதுக்கு நான் இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு இன்டர்வியூ பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற பீப்புள்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எதுவும் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். அதில் புக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் வந்துட்டு லைவ் இன்ட்ராக்ஷனில் இருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் அதுக்கப்புறம் உங்களோட கெரியர் கைடன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஜாபோட அப்ளிகேஷனுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.